ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ட்ரீம் மைல்ஸ் சேசர். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மோட்டோ வ்ளாகிங். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து கேதார்நாத் போக போகிறோம். அரௌண்ட் 1800 கிலோமீட்டர்ஸ். கேதார்நாத் எங்கே இருக்குதுன்னா, கேதார்நாத் வந்து உத்தரகண்டில் இருக்குங்க. ரொம்ப நாள் பிளான் பண்ணி கனவுங்க, ரொம்ப நாள் ஆசை போகணுன்ட்டு. ஸோ இன்றைக்கி தான் அந்த ஆசை சக்ஸஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 17/10/2020 அர்லி மார்னிங் கிளம்புறோம். 1:30 ஆகுதுங்க. இப்போது பெட்ரோல்லாம் டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இந்த 3 பைக்கு தான், ஒன்று ராயல் என்ஃபீல்ட், ஒன்று FZ250, இன்னொன்று 220. மொத்தம் 6 பேர் போகிறோம். ஸோ நம்ம ரைடு எப்பயுமே செல்ஃபி எடுக்காமல் ஸ்டார்ட் ஆகுதில்ல, நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் போட்டே ஆகணும் ரைடு போனால். ஸோ ஸ்டேட்டஸ்க்காக செல்ஃபி எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் ரைடுக்கு. ब्लॉग तर स्टार्ट कर 1200 किलोमीटर ब्रो कर ब्रो. ஸோ ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 220 கோபாலும் அஜித்தும் போகிறாங்க. இதோ இப்போது FZ250 ஆனந்தும் விவேக்கும் போகிறாங்க. ஹிமாலயாவில் நானும் என் தம்பியும் போகிறோம், ரிச்சர்ட். ஸோ இப்போ நாங்கள் மலாட்லேருந்து கிளம்பிட்டோம். மலாட்லேருந்து இப்போ கோரேகாவ் பிடிச்சி, கோரேகாவிலேருந்து வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவே பிடிக்க போகிறோம். ஸோ மேப் எல்லோரும் சேமாக தான் போட்டிருக்கோம், ஏன்னா எல்லோரும் ஒரே ரூட்டில் தான் போகணுன்றதுனால ரொம்ப முன்னாடி பின்னாடியே தான் போயிட்டுருப்போம். யாரும் வேகமாக போக போகிறது இல்லை. ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா 80, 70 இந்த மாதிரி ரேஞ்சிலே தான் போக போகிறோம். முன்னாடி பின்னாடி தான் இருக்கும் பைக்கு. ஸோ வேகமாக யாரும் ட்ரைவ் பண்ண போகிறதே இல்லை. ஸோ இப்போ நாங்கள் போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா கேதார்நாத். அந்த கேதார்நாத் கோவில் வந்து கடல் மட்டத்திலேருந்து 13,550 அடி உயரத்தில் இருக்குங்க. அவங்க ஆக்சிஜன் கூட அவ்வளோ சரியாக கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சரான அந்த கோவிலுங்க அது. பை. ஸோ இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. நாங்கள் நைட் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் மகாராஷ்டிரா பார்டரில் துலேன்ற ஒரு பிளேஸ் கிட்ட இருக்கோம். ஸோ இப்போ எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பித்ததுனால ஸோ எங்கேயாவது பைக்கை நிறுத்திட்டு சாப்பிட்லான்னு இருக்கோம். ஏதோ ஒரு ஊர் உள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். ஊர் நேம் தெரியல என்னென்னு. ஸோ நைட்லேயும் பிரேக் எடுத்தோம், சாய் மட்டும் நின்று குடித்தோம், ஏன்னா தூக்கம் அதிகமாக வர்றதுனால. ஸோ இப்போ பசி எடுத்துருச்சு. ஸோ ஏதாவது கடையை பார்த்துட்டு நாங்கள் நிறுத்த போகிறோம். நீ சாப்பிடாமல் இதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சின்ன ஏதாவது கடையை பார்த்துட்டு வண்டியை நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு தான் மறுபடியும் ரைடே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. गोपाल மை दोस्त. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம், கூடவே டீ குடிச்சிட்டோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டும் எடுத்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது பூரியா இல்லை எல்லடையான்னு எங்களுக்கே கன்ஃபார்மாக தெரியல. ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. கூட உருளைக்கிழங்கு பாஜியோடு கொடுத்தாங்க. ஒன்றோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 rupees இருந்துச்சு. நாங்கள் ஆளுக்கு 2, 3ன்ற இதில் சாப்பிட்டுட்டோம். எல்லாருக்கும் வயிறு ஃபில் ஆயிடுச்சு. அதிலே கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். ஸோ நம்ம லோ பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மகாராஷ்டிரா பார்டரை க்ராஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பிரேக் எப்போனா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு தான் பிரேக் எடுக்கலாம்னு இருக்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து யூபியில் இருக்கோம். யூபியில் இங்கேருந்து எங்களுக்கு ஆக்ரா வந்து இப்போ ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ நாங்கள் லேட் நைட் ஆனதுனால ட்ரைவ் பண்ண வேணாம், எங்கேயாவது ஸ்டே பண்ணிடலான்னு நினைக்கிறோம். ஸோ ரோட் சைடில் டாபா பார்த்துட்ருக்கோம். அங்கேயே சாப்பிட்டுட்டு, அங்கே மோஸ்ட்லி டாபாவில் வந்து கட்டில் இருக்கும், அங்கேயே படுக்கிற மாதிரி. ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு படுத்து தூங்கிட்டு மார்னிங் ரைட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம்.
ஸோ இப்போது டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 ஆகுது. இங்கேருந்து ஆக்ரா ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் தான். நைட்டு டாபாலே நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். நல்லா சாப்பிட்டோம், அப்படியே அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் 1000+ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம். இப்போது ஆக்ரா போகிறதுக்கு ஒரு 130 கிலோமீட்டர்ன்றதுனால பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே போய் ரீச் ஆகிட்டு ஒரு நல்ல ரூமாக எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், இதுதான் பிளான். ஃபைனலி ஆக்ராவில் என்ட்ரி ஆகிட்டோம். ஒரு நல்ல ரூமாக எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தாஜ்மஹால் விசிட் பண்ணலான்னு இருக்கோம். இதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு. நாங்கள் 2 ரூம் எடுத்துக்கிட்டோம். 6 பேர் வந்ததுனால 2 ரூம் எடுத்து 3 பேராக ஷேர் பண்ணிக்கிட்டோம். 600 ருபீஸ்க்கு கிடச்சிது எங்களுக்கு இந்த ரூமு. ஹாட் வாட்டர் வந்து ஒரு ரூமில் தான் வந்துச்சு. இன்னொரு ரூமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அங்கே போய் குளிச்சிக்கிட்டோம். ஸோ ரூம் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. சர்வீஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பேக் கட்டுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போட்ட டைமிங் என்னவோ, நாங்கள் கிளம்ப போகிற டைமிங் என்னவோ ஆயிடுச்சு. ஸோ இப்போது லேட் ஆயிடுச்சு கொஞ்சம், பரவாயில்ல. இருந்தாலும் பேகு கட்டுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டின்றதுனால எங்களுக்கு சரியாக கட்ட தெரியல, பேக் எப்படி கட்டுறதுன்றதுனால. ஃபைனலி ஆக்ராலேருந்து பைக்கை மூவ் பண்ணிட்டோம். இன்றைக்கி நாங்கள் போகிற டெஸ்டினேஷன் வந்து சோன்பரியாவுக்கு போகணும். சோன்பரியாவுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேதார்நாத் டெம்பிளுக்கு நாங்கள் போகிறோம்ல, அதுக்கு இதுதான் லாஸ்ட்டு. அது வரைக்கும் தான் பைக் போகும். அதுக்கு மேலே போகணுன்னா நம்ம குதிரையோ இல்லை நடந்தோ இல்லை ஹெலிகாப்டர்லையோ தான் போக முடியும். வேறு வழி இல்லை அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு. இங்கே ஆக்ராவில் வந்ததுலேருந்து பார்த்தேங்க, எல்லா கம்பத்துலேயும் இந்தியா கொடிக்குள்ளே லைட் எரியுது. பார்க்கவே நல்லா இருக்குது. எல்லா இடத்துலையுமே இருக்குது, ஒரு இடம்னு இல்லை. இங்கே ஆக்ரா தாஜ்மஹால் பக்கத்துலேயே இருக்கிறதுனாலையா இல்லை இதனாலையான்னு தெரியல. ஸோ இப்போது கூகுளில் போட்டோம் மேப் காட்டுது 578 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து அந்த சோன்பரியாக ரீச் ஆகிறதுக்கு. டைம் எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து 15 hours ஆகுமா இந்த 578 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் உத்தரகண்ட் உள்ளார இருக்கோம். ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஹரித்வார்னு ஒரு பிளேஸ் வந்துச்சு உத்தரகண்டில். நாங்கள் அங்கேயே எல்லாருமே லஞ்சை முடிச்சிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். 50 ருபீஸ் இன்னமும் இருந்துச்சு ரைஸ் பிளேட்னு, அந்த ரைஸ் பாத் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு, சாப்பிட்டோம். ஸோ கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு உள்ளார வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் மாதிரி என்டர் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தாங்க ரியல் ஃபன்னு. ஃபுல்லாக மலை, கல், சரிவு, மணல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். அந்த 250 கிலோமீட்டர்ஸ்க்கு எங்களுக்கு ஒரு 4 hours 5 hours தான் ஆச்சு. அவ்வளோ கவர் பண்ணி வந்துட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து 247 கிலோமீட்டர்ஸ் என்னமோ காட்டுது. அந்த கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து அந்த சோன்பரியாக ரீச் ஆகிறதுக்கு 6 hours 47 minutes காட்டுது இங்கேருந்து. அப்போனா பார்த்துங்க அந்த மலை சுற்றுறது எவ்வளோ இதாக இருக்கும்னு, அந்த மலைக்குள்ளே வழி எப்படி இருக்குன்னு. அப்படியே ரைட் சைடில் பாருங்களேன், இது என்ன ஆறுன்னு எங்களுக்கு தெரியல, பட் செம்மையாக இருக்குங்க. தண்ணியோட கலர் க்ரீனாக. அப்படியே வண்டியை நிறுத்திட்டு உள்ளார குளிச்சுட்டு போகணும் போல் இருக்குது. ஆனால் இங்கே வெயில் அடிக்குது, ஆனால் எங்களுக்கு சில்லுன்னு தான் இருக்குது. வெயில் கொஞ்சம் கூட தெரியவே இல்லை எங்களுக்கு. ரோடெல்லாம் செம்மையாக இருக்குங்க. இப்போ தான் போட்டிருப்பாங்க போல் இருக்குது. நாங்களும் மலைன்றதுனால ரோடு அவ்வளோ இருக்காதுன்னு நினச்சோம். ரோடெல்லாம் செம்மையாகவே இருக்குங்க. இப்போ தான் ரோடே போடுறாங்க போல் இருக்குது. வழி இருக்குதா இல்லையான்னு தெரியலையே. ஒரு காரு வந்துருச்சு. ஸோ அப்புறம் வழி அந்தாண்ட இருக்குது. அப்போ தாராளமாக ஆமாண்டா, சர்க்கார்னு போட்டு இது இந்த ரோடு இப்போ தான் புதுசாக போட்டுட்ருக்காங்க போல் இருக்குது. நல்லாவே இருக்குது ரோடு. பாருங்களேன் இங்கேருந்து அந்த வியூவை. இந்த ஆறு செம்மையாக இருக்குதுங்க.
ஆ டக்கன் அரே போ, அப்புறமா மொபைல் அவன் எடுத்து வச்சுக்கிறான், அதை எடுத்துக்கோ போ. வீடியோ எடுத்துக்கிறான். வீடியோ எடுத்துருக்கான். இந்தா வீடியோ இங்கே கேமரா சாலு ஆகுதா? மணி நேரம் பந்து கேமரா எடுத்துருக்கிறேன், இதில் வேற பேசிக்கிறேன். வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. கைஸ் ஒரு வேற லெவல் வியூ காக்குறேன். நான் சொல்லலாம். அப்படியே பிடி, நீ சொல்லலாம் அவ்வளோதான். வேற லெவல்னா வேற லெவல் பல நாள் ஆசை இந்த இடத்த பார்க்க. ஆமா கேசவா பாய் வீடியோ ஆன் அர்த்தம். நான் சொல்லலாம். சொல்லலாம் முடிஞ்சு கதை. சண்டை போட்டு தேடி இருப்பா. கேப்பை எடுத்துக்கிட்டல. செம்மையாகுதுடா. செம்ம போட்டிங் போகணும்டா. வருத்தா இல்லையா இப்போ காசு? போட்டிங் போகணும்டா. அவங்க எப்படி போட்டிங் போகிறான்னு தெரிலடா. அவங்களுக்கு எப்படி அலோடு கிடச்சதுன்னு தெரில. உனக்கு நீச்சலா தெரியும்? தெரியாதுல்ல. இதுக்கப்புறத்துல இருந்து ஃபுல்லாகவே டேஞ்சரான ரோடு தாங்க. பார்த்து தான் பைக்கை ஓட்டணும். எந்த நேரத்தில் வேணால் என்ன வேணால் ஆகலாம். கல்லெல்லாம் வழியிலே விழுது. அங்கங்கே மழைலாம் சரிஞ்சு கிடக்குது. இங்கே பரவாயில்ல, ஆனால் இந்த இடத்துல அந்த ஜேசிபி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற வண்டியெல்லாம் நிறையா நின்றுட்டே இருக்குது. ஸோ எந்த இடத்துல திடீர்னு ஆகுதோ அந்த இடத்துல வந்து கிளியர் பண்ணி விட்டுடுது. அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப ரிஸ்க்கு. நைட் டைமில் மட்டும் ட்ராவல் பண்ணாதீங்க இந்த ரூட்டில். ஏன்னா நம்ம நைட் டைமில் ஏதாவது ப்ராப்ளம்னா ஹெல்ப்புக்கு யாரும் சீக்கிரம் வர மாட்டாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரியான வண்டியெல்லாம் எப்போ இன்னும் இங்கே பார்த்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்குது. லேண்ட்ஸ்லைடிங் எப்போ வேணால் ஆகுதுங்க. அப்படியே இந்த இடத்துலேருந்து லைட்டாக கீழே பைக் நவுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நினச்சி கூட பார்க்காதீங்க லைஃப்பில் என்ன ஆகுன்னு. முடிஞ்சிச்சு கதை, அவ்வளோதான். ஸோ நிறைய ட்ராவலர்ஸ் வந்திருக்காங்க. ஏன்னா இதுதான் சீசன் டைம் இந்த கோவிலுக்கு. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க போல் இருக்குது. ஏன்னா இந்த ரூட்டில் போகிறவங்க எல்லாம் மோஸ்ட்லி கேதார்நாத் டெம்பிளுக்காக தான் போவாங்க எல்லாருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி பைக்கர்ஸ் இந்த மாதிரி ரோட்னா ரொம்ப பிடிக்கும். அட்வென்ச்சராக இருக்கும். ஆக்டிவாலாம் கொண்டு வந்திருக்காங்க. 100cc பைக்கெலாம் வந்திருக்குங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ லவ் பண்ணுவாங்க ட்ராவலில். ஸோ பரவாயில்லைங்க, இங்கே தெரிஞ்சிருக்கு எந்தெந்த இடத்துலலாம் லேண்ட்ஸ்லைடிங் ஆகும்ன்ட்டு. ஸோ அந்த இடத்துலலாம் வண்டியை முன்னாடியே நிற்க வச்சுருக்காங்க. ஸோ ஏதாச்சும் நைட்டில் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக வழியை கிளியர் பண்ணி விட்டுறதுக்காக. பைசா வசூலுங்க. பாருங்களேன், இந்த அப்படியே வியூவை மட்டும் பாருங்களேன் என்னமா இருக்குன்னு. லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்தோம். மலையிலே நின்னோம். ஒரு டீ கடை பார்த்தோம். மேகி சாப்பிட்டோம். அப்படியே டீ குடிச்சிட்டு பார்த்தா செம்மையான வியூஸ் இருந்துச்சு. அப்படியே நீங்களே பாருங்களேன் இந்த வியூஸை. சான்ஸே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்கோம். செம்மையாக இருந்துச்சு. ஓ மச்சாங்க. ஸோ நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. இப்போவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துலாம் இருட்டிடும். ஸோ சோன்பரியாக போய் ரீச் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இப்போது நடுவில் ஸ்ரீநகர் வந்துடும். அந்த ஸ்ரீநகரில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பலான்னு இருக்கோம். ஏன்னா நைட் டைமில் இந்த ரோட்லலாம் ட்ரைவ் பண்ணுறது சேஃபே இல்லை. எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. கல்லெலாம் நடு வழியில் விழுந்துருச்சுன்னா நம்மளால் போகவும் முடியாது, திரும்பியும் போக முடியாது. ஹெல்ப்புக்கெலாம் இங்கே யாரையும் சீக்கிரம் கூப்பிடவே முடியாது. ஸோ அதனால் நைட் ட்ரைவ் பண்ண வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸ்ரீநகரில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பி போகலான்னு. குட் மார்னிங் கைஸ். நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ரீநகர்லேயே ஸ்டே பண்ணிட்டோம் ரூம் எடுத்துகிட்டு. இப்போ நாங்கள் சோன்பரியாக் போக போகிறோம். இங்கேருந்து சோன்பரியாக் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ சோன்பரியாக் போய் ரீச் ஆகிட்டு பைக்கெல்லாம் பார்க்கிங்கில் போட்டுட்டு நாங்கள் மேலே ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கேதார்நாத் டெம்பிள் போகிறதுக்கு. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. கீழே போட்டுட்டோம்.
என்னடா பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா போட்டு அடிச்சிட்டான் ஹெல்மெட்டு. என்னது நீ தாண்டா உட்காந்துருந்த, நான் எங்கடா எடுக்கவே இல்லைடா. அடப்பாவி, ஹெல்மெட்டை சுக்கு நூறாக அடிச்சு இல்லை கொடுத்துட்டான். க்ளவுஸ் இருக்குது இதில். அடப்பாவி, ஹெல்மெட்டு போச்சு ஃபுல்லாக. ஹெல்மெட்டை எடுத்து வைக்கணுமா? சும்மா எடுத்துகிட்டு போமா, பின்னாடி கட்டி எல்லாம் பிடிச்சுன்னா கட்டி. ஹெல்மெட் காரனுக்கு என்ன பதில் சொல்லுது? ஏன் பைக்கை நிறுத்தினேன்னா, பின்னாடி ஹெல்மெட் கட்டி வச்சுருந்தோம். அந்த ஹெல்மெட் கட்டி வச்சுருந்தது வந்து அவுத்துடுச்சு. ஸோ கார்காரம் நிற்கவே இல்லை, ஃபுல்லாக நசுக்கிட்ட போயிட்டோம். இப்போ ஒருத்தவனுக்கு ஹெல்மெட் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேய் என்னடா பண்ணுறீங்க? ஓ பாருங்கண்ணே. ஆ ரெயின்போ லைட்டாக தெரியுது. வாவ் கடா செம்மையாக இருக்கு. உண்மையாகவே வேற லெவலில் இருக்குங்க. வாட்டர் ஃபால் பார்த்து இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு செம்மையாக இருக்குது. ஸோ ஃபைனலி சோன்பேராக ரீச் ஆகிட்டோம். பைக் எல்லாம் பார்க்கிங் போட்டாச்சு. பார்க்கிங் போட்டாச்சு. இங்கெல்லாம் பார்க்கிங் போட்டோம். ஒரு பைக்குக்கு 50 ருபீஸோ 60 ருபீஸோ 1 டேக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஆச்சுன்னா கொஞ்சம் ஏதோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. மேலே எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கொண்டு வரவங்களுக்கு வேணால் இங்கே ஆப்ஷன் இருக்குது. அண்ட் நம்ம ஹெல்மெட் கொடுக்குற இடத்துலையே நம்மளோட பேக்ஸையும் கொடுத்துட்டா கொஞ்சம் சார்ஜஸ் எடுக்கிறாங்க. அந்த சார்ஜஸ் பரவாயில்ல தான், அந்த சார்ஜஸ்லாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.